Hi, hello, welcome to my channel. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கேக் ஆர்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டால் கேக், பட்டர்ஸ்காட்ச் கேக் அண்ட் ரெண்டு வந்து பென்டோ கேக்ஸ். ஒன்று வந்து சாக்லேட் ட்ரஃபிள் அண்ட் பிளாக் கரண்ட். ஸோ அதுக்கான ஸ்பாஞ்ச் வந்து நான் ப்ரீவியஸ் டேவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 ½ kg ஸ்பாஞ்சும் 2 பென்டோ கேக் ஸ்பாஞ்சும் ஒரு ஃப்ளாட் ஸ்பாஞ்சும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் கட் பண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் மட்டும் நான் அதோடவே சேர்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்ஸும் வந்து ப்ரீவியஸ் டேவே பண்ணி வச்சுட்டேன். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நான் என்னென்னலாம் ஆட் பண்ணி ஃபாண்டன்ட்டோட டிப்ஸ் எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ அதை வச்சு நான் ஃபாண்டன்ட் ஒயிட் ஃபாண்டன்ட் ரெடி பண்ணி சென்டரில் வந்து பாடிக்கு ஒரு கோன் மாதிரி ஷேப்பும், மேலே ஒரு ரவுண்ட் ஷேப்பும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 கோன் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு காலு கை வச்சுட்டு 3 பால்ஸ் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி மூக்கு வச்சு இந்த மாதிரி குச்சியில் ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிக் வச்சும் காது ஒட்டி விடலாம், இல்லைன்னா வந்து எடிபிள் க்ளூ வச்சும் நீங்கள் ஒட்டி விடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளண்டான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து காதில் வந்து ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட டால் ரெடி ஆயிடுச்சு. கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு பூலாம் வச்சு ரெடி ஆயிட்டாரு. ஸோ இதுக்கு அப்புறமா அந்த ஃபாண்டன்ட் கட்டர்ஸ், ஆல்ஃபபெட் கட்டர்ஸ் வச்சு வேர்ட்ஸும் நான் நேமும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான ரெசிபி வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு பண்ணுங்கள், ஏன்னா நம்ம டால் வைக்க போகிறோம். பேக்கில் வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த கேக்கை, அப்போ தான் வந்து நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டேக்அவே மாதிரி பவுல் கேக் ரெசிபி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை நான் பண்ணியிருக்கேன் சாக்லேட் ட்ரஃபிள் ஃப்ளேவரில். இந்த பென்டோ கேக் வந்து ஒன்று பிளாக் கரண்ட்லேயும் ஒன்று வந்து சாக்லேட் ட்ரஃபிள்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த டால் கேக்குக்கு ஸ்குயர் இன்சர்ட் பண்ணுறேன். 2 இன்சர்ட் பண்ணாலே போதும். ஸோ கொஞ்சம் நம்ம லாங்காக போக போகிறோன்றதுனால நான் 3 வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் ட்ரஃபிள்க்கு வந்து க்ரீமில் கொஞ்சமாக பிளாக் கலர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரே கலர் வரும். ஸோ அதை வச்சு நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இன்னொரு பென்டோ கேக்கு வந்து பர்பிள் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலரில் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். கலர் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து க்ரீம் மெல்ட் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரீம் கொஞ்சமாக நீங்கள் பீட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் போட்டு 4 ஸ்பீடில் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலரும் அப்படியே நல்லா கிடைக்கும். அண்ட் வந்து உங்கள் க்ரீமும் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். அது ஒரு சின்ன டிப். ஸோ இந்த பென்டோ கேக் சுற்றி நான் கோல்டன் கலரில் வந்து கோல்டன் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுக்கிறேன், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக. பர்த்டே டாப்பர் வச்சுட்டு ஃபாண்டன்ட்டில் செஞ்ச 2 ஹார்ட்டின் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருந்ததுனால கோல்டன் பெயிண்ட் வச்சு அங்கே இங்கே கொஞ்சம் டாட்ஸ் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னொரு பென்டோ கேக் வந்து பர்பிள் அண்ட் பிங்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஐசிங் நைஃப் வச்சே வந்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது 2 கலரும் வந்து நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி தெரியணுன்றதுக்காக 3 கலர்ஸையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஐசிங் நைஃபை வச்சு வந்து இந்த மாதிரி மர்ஜ் பண்ண மாதிரி பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் இந்த பர்த்டே டாப்பர் வச்சுட்டு அங்கே இங்கே இந்த கோல்டன் பால்ஸ் மாதிரி வச்சு இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேக் வந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு இம்ப்ரெசிவாகவும் இருக்கும். அவங்க யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாங்கனாலும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருந்தேன். பர்பிள் கலரில் ஐசிங் பண்ணிவிட்டு ஐசிங் நைஃப்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொன்றில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான வேர்டிங்ஸ் என்ன வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு அங்கே இங்கே சின்ன ஹார்டின்ஸ் மாதிரி ஷேப் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ நம்மளோட மெயின் கேக்குக்கு ஐசிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட ப்ரெனைல் வீடியோ, சாஸ் வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக ஐசிங் பண்ணியாச்சு. அது சாக்லேட், ஒயிட் சாக்லேட் கேனச்சில் கொஞ்சமாக கேண்டி கலர், பிங்க் கலர் ஆட் பண்ணி இந்த ட்ரிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த சாக்லேட் பால்ஸ் வந்து நான் மோல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணேன்.
ஸோ இதுக்கே வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடணும், ஏன்னா வந்து அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது. கண்டிப்பாக இதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன கலர்ஸ் போடணும், எப்படி இது கோல்டன் கலர்ஸ் எப்படி போடணும் எல்லாமே நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ பேர் வச்சுட்டு அந்த டாலையும் வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த த்ரெட் வந்து ஃபாண்டன்ட்ல தான் நான் பண்ணியிருக்கேன். நம்மளோட 3 கேக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டால் கேக் வந்து 1 kg பாக்ஸை 2 மர்ஜ் பண்ணி டால் கேக் பாக்ஸ் நான் செஞ்சுருக்கேன். பென்டோ கேக்ஸ்க்கு 1/2 kg பாக்ஸில் போட்டிருக்கேன். அந்த டாலை வந்து தனியாக ஒரு பேக்கில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் abi'Z Delight.